கேபி முனுசாமி கலாய்வு கூட்டத்தில் அவர் ஒன்று சொல்கிறாரு, ஷோக்கா வெளியில் போகணும்னா அதிமுக ஜெயிச்சா ஆகணும், அப்போ தான் ஷோக்கா வெளியில் போக முடியும், வாழ்வா சாவா. அந்த மாதிரிலாம் அதான் வாழ்வா சாவான்னு இருக்குது 2026 அப்படிங்கிறாரு. தங்கமணி வந்து சீட்டு கிடைக்கலன்னா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் இப்படி சீட்டு கிடைக்கும், ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், கிடைக்காதவங்க களத்தில் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, அதனால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டிய நிலைமை வரும், இதே மாதிரி போனீங்கன்னா 2026 எதிர்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் நீங்கள் சொன்னீங்க, நம்மகிட்ட பேசுகிறத சொன்னீங்க. இப்போ மேலும் இதே போல் மற்றவங்களும் இந்த மாதிரி பேசுவாங்களா? அவங்களாம் எப்படி பேசுவாங்க? எல்லாரும் இதே மனநிலை தான் இருப்பாங்களா? தங்கமணி பேசும்போது எடப்பாடி கேட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. எடப்பாடியில வீட்டுல லூசு படிக்குழு கல ஆய்வு இதெல்லாம் போய் பேசிட்டு உட்காந்துருக்கா. அங்க யார் யாருக்கா பூத் கமிட்டி ஆளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்படி செய்யணும், இப்படி போகணும், இப்படி போகணும். இந்த பழைய கதை அம்மா இருந்தப்போ நாங்க போடுவோமே பூத் கமிட்டி ஆளுங்கெல்லாம். இங்க ஒருத்தனும் கிடையாது சார். நீங்க வேற, நீங்க சும்மா கொஞ்சம் பேர் இருக்கான். ஆனா ஒண்ணு, சீட்டு மாத்திரம் கிடைச்சு அலைஞ்சு கிழிஞ்சி புது ஆளுங்களுக்கு சீட்டை கொடுத்து இவரு அப்படி அப்படியே மூட்டை மூட்டையா ஓடுவான் வாங்கிட்டு. எவனும் நின்று எடப்பாடிக்காக சின்சியரா வேலை செய்யறதுலாம் அங்க ஆள்லாம் கிடையாது. அவர் பேசுறாரு, யாரையும் சேர்க்க மாட்டேன், ஒற்றுமையா போக மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு. ஒருத்தர் கை தட்டல, அப்படியே ஒருத்தன் பாத்துக்கிறான். இந்த ஓரக்கண்ணில் ஒருத்தன் பாக்குறான், இன்னொரு கண்ணில் ஒருத்தன் பாக்குறான். என்னடா முட்டாப்பா இப்படியே பேசி ஒரு வழியா ஒழிச்சிருவானே அப்படின்னு. அங்க இருக்கவங்க பூரா ராஜவேலு, கூட இருக்கவங்க அத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து போடலாம், இது நடக்காதுன்னு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு சீனிவாசன். சூப்பர் ஸ்பீச். அண்ணன் வாழ்க சீனிவாசன் அண்ணன், நல்ல ஸ்பீச். அந்த பக்கம் கேபி முனுசாமி பேசுறதுக்கு எனது பாராட்டுகள். ஆகவே தங்கமணியும் சில இடத்துல உடறிட்டு போயிட்டாரு. 3 எல்லாம் ஆச்சு. இப்ப 4வதா அடுத்தது ஒரு ஆள் தான் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பொன்னையில விடுங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவர் வந்து ஆபிரகாம் லிங்கனே எடப்பாடி பழனிசாமி தான்றாரு. அவருக்கு என்ன ஆகணும்னு தெரியல, கிண்டல் பண்றாரா என்ன புரியல எனக்கு. அடுத்த ஆளுட்டு இருந்தா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆள் ஸ்டார்ட் பண்ணாருன்னா விறுவிறுன்னு 2 ஓவர்ல ஒரு 60-70 ரன் போயிடும். யார் சார்? யாரு? நீ தான் சொன்ன. யாரு? யாரு? நீ தான் சொன்ன. யாரு? சிவி சண்முகம். சிவி சண்முகம் ஆரம்பிக்கும் போது சூப்பரா டேய் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. அவர் ஆரம்பிச்சாருன்னா, சீனிவாசன் மாதிரி ஆரம்பிச்சாருன்னா கதை கந்தல். அப்புறம் தான் உடையும், அப்புறம் தான் ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது பிறக்காம போச்சுன்னா முடிஞ்சிடும் 26ல. வாழ்வா சாவா.